Question number 1. A company has a book value per share 137.80. Its return on equity is 15% and it follows policy retaining 60% of its earnings. If the opportunity cost of capital is 18%, compute the price of share today using both the dividend growth model and the Altus model. Answer. Calculate EPS. அப்போ வந்து கம்பெனியுடைய புக் வேல்யூ வந்து 137 ரூபா இருக்குதுங்க, ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து 15% இருக்குது. அது வந்து ரிட்டர்னிங் எட்ஸ் வந்து 60%. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து இபிஎஸ். ஆனால் இபிஎஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன சொல்லுங்கன்னா புக் வேல்யூ பெர் ஷேரில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%, அதாவது புக் வேல்யூ பெர் ஷேர் தான் அது பிபிஎஸ். பிபிஎஸ் இன்ட்டு 15% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நீங்கள் பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஸ் கிடைச்சிடும், இயர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் கிடைச்சிடும். அப்போ இயர்னிங்ஸ் பர் ஷேரில் 60% நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரீட்டைன் பண்ணிக்கிறீங்க, 40% டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அப்போ 20.67 60% நீங்கள் ரீட்டைன் பண்ணீங்கன்னா 12.42. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, 20.67 8.28. அப்போ இதான் பே அவுட். இந்த பே அவுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், டிவிடெண்ட் சொல்கிறோம். பே அவுட் என்ன சொல்கிறோங்க, டிவிடெண்ட் சொல்கிறோம். அப்போ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா growth ரேட்டோட ஃபார்முலா வந்து growth மூலம் டிவிடெண்ட் டிவைட் பை கேஇ மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு பி. வாட் இஸ் டி டிவைட் ஃபார் டிவிடெண்ட்? கேன்றது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ஜின்றது growth. அப்போ டிவிடெண்ட் என்பது என்னாச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க 8.268 டிவைடட் பை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஈக்விட்டி தான் வந்து கேஇ. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, கேஇ 15% சொல்கிறீங்க, 15%. ஸோ அப்போ 15% பார்த்தீங்கன்னா 0.50 மைனஸ் 0.9. அப்போ பார்த்தீங்கன்னா 137 ரூபா வரும். இது சரி அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட சரியான ஆன்சர்ஸ் கிடையாது. ஏன்னா கேஇ 0.18 மைனஸ் 0.9. அப்போ 0.8 இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அவன் என்ன கேட்குறான்னு பார்க்கணும். If the opportunity cost of capital is 18%, opportunity cost of capital is 18%, compute the price of share today using both the growth model and Walters model. இப்போ 0.58 15% போட்டால் 137 வருது. ஆனால் 8.268 டிவைட் பை 0.9. அப்போ 8.268 டிவைட் பை 0.9. அப்போ 91 ரூபா 87. இதுதான் ஷேர் ப்ரைஸ். என்ன மெத்தடில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ டிவிடெண்ட் க்ரோத் மாடலில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தாச்சு. ஏன் 15 போட்டுக்கூடாது அப்படின்னா என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 18% இருந்தால் என்னென்னு கேட்டுக்கிறேன் தவிர, அதனால தான் நம்ம 18% இன்ஸ்டெட் ஆஃப் 15%க்காக போகிறோம். ஸோ இது கிடையாது ஆன்சர், இதுதான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்டர் மெத்தட். என்னங்க, வால்டர் மெத்தட். வால்டர் மெத்தடுக்கு ஃபார்முலா நம்ம வந்து வேணும். இப்போ இ மைனஸ் டி ப்ளஸ் கேஇ மைனஸ் கேசி. இதுதான் வந்து வால்டர் மெத்தோடைய ஃபார்முலா. இப்போ வால்டர் மெத்தடுக்கு என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃப்ராக்ஷன் சொல்கிறான். டிவிடெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஇ டிவைட் பை இ மைனஸ் டி டிவைட் பை கேஇ. எஸ், கேஇ இது கேசி. டிவிடெண்ட் ப்ளஸ் இ மைனஸ் டி, இதுதான் டிவிடெண்ட் ப்ளஸ் இது வராது. அப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ப்ளஸ் கேசி டிவைட் பை கேஇ இ மைனஸ் டி டிவைட் பை கேஇ. இதுதான் அந்த ஃபார்முலா.
சார் இப்போ இந்த growth மாடல் அப்படின்றது எதுக்காக கேட்குறான் அப்படின்னு உங்கள் மனசில் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது வந்து செக்யூரிட்டி வேல்யூஷன், அதை பார்த்துட்டோம். அதாவது இட் மீன்ஸ் இந்த இவங்க மாடல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேல்யூஷன் ஆஃப் திருப்பி ஷேர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ். நீங்கள் வேணால் அதை அடிச்சு கிளியர் எழுதிக்கணும். டிவிடெண்ட் ப்ளஸ் கேசி டிவைட் பை கேஇ. அப்போ இ பை டி. வாட் இஸ் டினா டிவிடெண்ட், டினா டிவிடெண்ட், ஈனா ஏர்னிங்ஸ், கேசி ஒன்று கேட்டுக்கிறான், கேஇ ஒன்று கேட்குறான். கேசி அப்படின்றது வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேஇ அப்படின்றது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், that is the rate expected by investors by way of return from particular category of shares. இவ்வளவு எழுதணுமான தேவையில்லை. சரி, இது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கணக்கு நீங்கள் படிச்சுன்னா அது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு எனக்கு நீ பணத்தை போட்டீங்கன்னா 15% ரிட்டர்ன் ஈக்விட்டி கிடைக்குது உனக்கு. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெக்டட் வந்து 18. அப்போ இந்த 18% அப்படின்றது எக்ஸ்பெக்டட் இல்லையா? இதுதான் 18% எக்ஸ்பெக்டட். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ தான் கிடைக்குது நம்ம போட்டதுக்கு? இப்போ 5% தான் கிடைக்குது. இப்போ ஆன்சர் வீனா ஷேர் வேல்யூ, டிவிடெண்ட் எவ்வளோங்க? 8.268 plus 18%, 0.5%, 0.8% into E minus D. What is E minus D? 20.67 minus 8.28. இல்லைங்க சார், ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். 8.268 plus 0.15 divided by 0.18. So 0.8333 into 20.67 minus 8.28, 12.39. அப்போ 8.268 0.8 0.15 divided by 0.18, 8.3 into 12.39 plus 8.268, 18.593 divided by 18 divided by 18, 103.29. இதுதான் ஆன்சரு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 15% ஈக்விட்டி வச்சு நம்ம போடும்பொழுது இந்த டிவிடெண்ட் growth மாடலில் 91 ரூபா வந்து வேல்யூ ஆஃப் ஷேர்ஸு. இப்போ நம்ம வந்து யாரோட மாடல், வால்டர் மாடலில் பார்க்கும்பொழுது 103 ரூபா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, பட் வித்தியாசம் நம்ம வந்து பார்த்துறோம். ஸோ ஷேர்ஸ் வந்து எப்படி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கார்டன் மாடலில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ.